வணக்கம், நான் Guna Mathivanan, சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய டே 13 டெய்லி ஆன்சர் ரைட்டிங் PYQ பேஸ்ட் டெய்லி ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராமில் நம்ம டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டே 12 ஃபீட்பேக்கை முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். 365x365 பேட்ச் 2 365x365ங்கிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, லிங்க்டு ஸ்டாட்டிக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா வாரமும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளாஸ் இருக்கும், மெயின்ஸ் கிளாஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸ் கிளாஸ் முடிஞ்சோடனே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் இருக்கும், மெயின்ஸ் கிளாஸ் முடிஞ்சோடனே மெயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். நான் தான் உங்களுக்கு ஃபீட்பேக்லாம் கொடுப்பேன். இது இல்லாமல் இந்த ப்ரோக்ராமில் 1 year மென்டர்ஷிப்பும் இருக்குது. இதோடைய பேட்ச் 2 இதுதான் லாஸ்ட் பேட்சுங்க. இதுக்கப்புறம் 365x365 பேட்சஸ் கிடையாது. அந்த பேட்ச் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14th August ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம வெப்சைட்டுக்கு நீங்கள் வரலாம். www.simplycurrentaffairs.com வரலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட், இந்த டே 13 போகிறதுக்கு முன்னாடி டே 12 ஃபீட்பேக் நம்ம பார்த்துடலாம். இந்த கொஷின் பாருங்களேன், முக்கால்வாசி பேர் ரொம்ப தப்பாக தான் நீங்கள் இந்த கொஷினோட டிமாண்டை புரிஞ்சிருக்கீங்க. இந்த டிமாண்டை பாருங்கள், பார்க்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் இது ஒரு கிரிட்டிக்கல் கொஷின் தான். ஹவு டு வாட் எக்ஸ்டென்ட் மைக்ரோ-irrigation கேன் சால்வ் இந்தியாஸ் வாட்டர் கிரைசிஸ்? 4 ஆஸ்பெக்ட் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, மைக்ரோ-irrigationனா என்ன, மைக்ரோ-irrigation டைப்ஸ்லாம் என்ன, மைக்ரோ-irrigationோடைய அட்வான்டேஜ்லாம் என்ன, அதெல்லாம் கேட்டாங்களா? இங்கே உங்களை மைக்ரோ-irrigationனா என்ன, டைப்ஸ்லாம் எழுதுங்க எதாவது போட்டிருக்காங்களா? இங்கே நீங்கள் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம வரலாம். இன்ட்ரோடக்ஷனுக்கு மட்டுமே நான் 2 வார்ம் அப் வீடியோ பண்ணியிருக்கேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டீங்க. ஸோ இங்கே பாருங்கள், பெரிய பாயிண்ட் வந்து இங்கே பெரிய க்ரைசிஸ் இருக்குது. இந்த கான்டெக்ட் புரிஞ்சுக்கோங்க. பெரிய க்ரைசிஸ் இருக்குது. இந்தியாவில் பெரிய வாட்டர் க்ரைசிஸ் இருக்குது. இந்த க்ரைசிஸை எப்படி மைக்ரோ-irrigation சால்வ் பண்ண முடியுங்கிறது தான் டிமாண்டே. ஆனால் இப்படி இந்த வாட்டர் க்ரைசிஸையும் மைக்ரோ-irrigationையும் நம்ம நேரடியாக லிங்க் பண்ண முடியாது. அப்போ லிங்க் பண்ணணுன்னா நமக்கு அக்ரிகல்ச்சரை கொண்டு வரணும். இந்த அக்ரிகல்ச்சர் மூலியமாக தான் நம்ம லிங்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டிங்கிறது கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. இந்தியாவில் இருக்க ஃப்ரெஷ் வாட்டரில் 85% அக்ரிகல்ச்சருக்கு தான் யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த அக்ரிகல்ச்சரில் 85% யூஸ் பண்ணப்பட்டாலும் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல மைக்ரோ-irrigation டெக்னிக் யூஸ் பண்ணும்போது வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சிங்கிறது அதிகமாகிடும். லிங்க் பண்ணிட்டோமா? க்ரைசிஸ், அந்த க்ரைசிஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் அக்ரிகல்ச்சர். ஏன் அக்ரிகல்ச்சரில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் இரிகேஷன் சிஸ்டம் சரியில்லை, அப்போ அதை சால்வ் பண்ண மைக்ரோ-irrigation கேன் பி அ சப்போர்ட்டிவ் டூல். இப்படின்னு இன்ட்ரோடக்ஷனில் இது 3த்தையும் நீங்கள் லிங்க் பண்ணணும். அதுக்கப்புறமா எப்படி மைக்ரோ-irrigation இந்த க்ரைசிஸை அட்ரஸ் பண்ணும், ஹவு அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் போடுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே எப்படி மைக்ரோ-irrigation வாட்டர் க்ரைசிஸை சால்வ் பண்ணணும் தான் நீங்கள் எழுதணும். அதை விட்டுவிட்டு ஃபார்மர்ஸ் இன்கம் அதிகமாகும், சப்சிடி கம்மி பண்ணிடலாம், எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கம்மியாகும், என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் கம்மியாகும், அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஒரு பாயிண்ட் இப்படி எழுதுங்க. ரெகுலர் இரிகேஷன் மெத்தடில் 30% தான் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, மைக்ரோ-irrigationல அப் டு 90% வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி இருக்குது. அவ்வளோ வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி இருக்கிறதுனால கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணிடலாம். அப்போ அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற பர்பஸ் கம்மியாகிடுச்சுன்னா மீதி இருக்கிற வாட்டரை நீங்கள் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் வந்து ரீஅலோகேட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு அப்படி எழுதுனா தான் ஹவு இட் வில் சால்வ்ங்கிறது எழுத முடியும். அப்புறம் பாருங்கள், டு வாட் எக்ஸ்டென்ட்னா அது ஒரு முழு சொல்யூஷனாக இருக்க முடியாது, ஏதோ ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா? அப்போது நீங்கள் ஹவுங்கிற பாயிண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன லிமிட்டேஷன் இருக்குது அதையும் எழுதுங்க. அதை எழுதிட்டு கன்க்ளூஷனில் வந்து ஒரு வே ஃபார்வர்ட் மாதிரி இதெல்லாம் பண்ணினா இந்த மைக்ரோ-irrigationோடைய பெனிஃபிட் நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் எழுதி நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள். ரைட், டாப் 20ல் இன்றைக்கி ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள்ங்க. ஒரு 10 பேர் கூட அது கிட்ட நெருங்கி நீங்கள் எழுதலை. ஒரு பெஸ்ட் ஆன்சருக்கு முன்னாடி மாடல் ஆன்சர் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. வாட்டர் க்ரைசிஸை ஹைலைட் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சரை கொண்டு வரோம், மைக்ரோ-irrigation ஒரு சொல்யூஷனாக மாறலான்னு லிங்க் பண்ணிட்டோம். அங்கே இருந்து எப்படி இது ஹெல்ப் பண்ணுங்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையுமே நம்ம வந்துட்டு வாட்டருங்கிற பாயிண்ட்டை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? ஹவெவர் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அந்த லிமிட்டேஷன்ஸை நம்ம எழுதியிருக்கோம். அப்புறம் கன்க்ளூஷனில் காம்ப்ளிமெண்டட் பை என்ன பண்ணணும், ஒரு வே ஃபார்வர்ட் மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கள் சரியாக போகிற மாதிரி ஸ்டைலில் கன்க்ளூஷன் கொடுத்துருக்கோம். 150 வேர்ட்ஸ் தான் நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது. இந்த கேள்வியில் மைக்ரோ-irrigationனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எங்கேயும் கொடுக்கல. ரைட், ஸோ இங்கே பிரகதீஸ்வர் ஓகேங்க, உங்கள் பேப்பர்லேயுமே சில சேலஞ்சஸ் இருக்குது, பட்
இருக்கிறதுலே கொஞ்சம் பெட்டராக இருந்தது உங்கள் பேப்பர் தான். பாருங்கள், நீங்கள் பிரகதீஸ்வர் வந்துட்டு அந்த வாட்டர் க்ரைசிஸை வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்காரு. சூப்பர். மைக்ரோ இரிகேஷனை கொண்டு வந்துட்டீங்க. எங்கே லிங்க் பண்ணுறீங்க? அக்ரிகல்ச்சர் போட்டு லிங்க் பண்ணணும் இல்லையா? இல்லாட்டி ரெண்டுமே தனித்தனி ஸ்டாண்ட் அலோன் பாயிண்ட்ஸாக நிற்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இங்கே ரோல் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன் அட்ரஸிங் வாட்டர் கிரைசிஸில் இந்த பாயிண்ட் வாட்டர் லாஸ், அடுத்து வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி, ரெடியூசஸ் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன், ப்ரிவெண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் வரைக்கும் ஓகே, ரைட். இங்கேயுமே ப்ரிவெண்ட் வாட்டர் கண்டாமினேஷனில் நீங்கள் ஃபர்டிகேஷனை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க. பட் ஓகே, ஃபைன். பட் ஸ்டில் நீங்கள் எப்படியோ லிங்க் பண்ணியிருக்கீங்க அந்த ப்ரிவெண்ட் வாட்டர் கண்டாமினேஷனுக்கு. 5th பாயிண்ட் பாருங்கள், மினிமைசஸ் லேண்ட் டிகிரடேஷன், ரெடியூசஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். இதெல்லாம் டீவியன்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜென்ரலான அட்வான்டேஜ் தான், ஆனால் கொஷனுக்கான டிமாண்டில் இந்த பாயிண்ட்ஸ் இல்லை, ரைட். அதுக்கப்புறமா நீங்கள் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தென் ஃபைனலி ஒரு டீசெண்டான கன்க்ளூஷனும் கொடுத்துருக்கீங்க. இன்னும் பெட்டராக எழுத முடியும் அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா. மற்றவங்கெல்லாம் இந்த டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி ரீரைட் பண்ணுங்கள். இந்த மாடல் ஆன்சர் படித்து பார்த்துட்டு ரீரைட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், ரைட். இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறது விலாசினி மேம், ரைட்டுங்களா? ஸோ இதுக்கப்புறமா விலாசினி மேம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவானன். Hello aspirants, a very good day to all of you. This is Vilasini from Simply Current Affairs. Welcome back to another session of the Daily Answer Writing Initiative. So yes, இன்னைக்கோட question என்னன்னு பார்த்துடலாம். So the question for day 13 is, discuss the positive and negative effects of globalization on women in India. ஸோ 2015ல கேட்டிருக்காங்க. இட்ஸ் a 12.5 mark question. பட் நம்மளோட கான்டெக்ட்ஸில் we will be taking it up as a 10 mark question. For the simple reason being that இப்போ இருக்கிற UPSC Mains பேப்பரில் இருக்கிற questions பார்த்தீங்கன்னா it is either 10 mark or 15 mark for your GS paper 1, 2 and 3, கரெக்டாக? ஸோ இந்த கொஷனை நம்ம 10 mark question ஃபார்மேட்டில் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this is from the subject Indian Society. இந்தியன் சொசைட்டியில் குளோபலைசேஷன் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இந்த குளோபலைசேஷன் டாப்பிக்கில் இம்பேக்ட்ஸை கேட்டிருக்காங்க, எஸ்பெஷலி ஆன் தேட் ஆஃப் உமன். பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ எஸ், இந்த டாப்பிக்கோட கொஷின் பற்றி நம்மளுக்கு இப்போ ஒரு ஐடியா இருக்குது. நவ் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் குளோபலைசேஷன் as a concept itself. ஓகே, ஸோ இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த வேர்ட் குளோபலைசேஷன், இதோட மீனிங் வந்து என்ன? சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இஃப் பீப்புள் கேன் மூவ், இஃப் குட்ஸ் கேன் மூவ், இஃப் சர்வீசஸ் கேன் மூவ், இஃப் டெக்னாலஜி கேன் மூவ், இதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன், ரைட்? சிம்பிள் டேர்ம்ஸில் ஒரு இடத்துலேருந்து மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், சர்வீசஸ், டெக்னாலஜி, ரிசோர்ஸஸ் இன்னொரு இடத்துக்கு போக முடிஞ்சால் இட் இஸ் கால்ட் அஸ் குளோபலைசேஷன், ரைட்? ஸோ குளோபலைசேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் சீஸ் தி ஹோல் வேர்ல்ட் ஆஸ் அன் குளோபல் இன்டர்கனெக்டட் வில்லேஜ். ஓகேயா? இதுதான் குளோபலைசேஷன். ஸோ இந்தியாவோட ஸ்டோரி ஆஃப் குளோபலைசேஷன் என்ன, இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். 1991, லெட்ஸ் கோ பேக் இன் டைம். 1991ல் என்னாச்சு? ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து நரசிம்ம ராவா இருந்தாங்க அண்ட் ஆர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வாஸ் மன்மோகன் சிங், ரைட்? ஸோ இப்போ வந்து there was a huge financial crisis that India was going through. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, we decided நம்ம வந்து ஏன் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரக்கூடாது. இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸை நம்ம கொண்டு வந்தோம். ஏன் கொண்டு வந்தோம்? பிகாஸ் வி ஃபெல்ட் தட் இந்தியா வாஸ் நவ் ரெடி டு ஃபேஸ் காம்படிஷன், ரைட்? அண்ட் ஹியர் வந்து இந்தியாவோட காம்படிட்டிவ்னஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கூட ப்ரைவேட்டைசேஷன் தேவை, லிபரலைசேஷன் இன் ரூல்ஸ் தேவை, அண்ட் டெஃபினெட்லி குளோபலைசேஷன் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் ரைட், குளோபலைசேஷன் பிகான் இன் இந்தியா. இதோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் எஃபிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இந்தியாவுக்கு நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டியூரிங் திஸ் டைம் நம்ம ஐடி செக்டர் நல்லாவே க்ரோ ஆச்சு. ஸோ இது எல்லாமே குளோபலைசேஷனோட அசோசியேட்டட். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன்னா என்ன அண்ட் இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரெகார்ட் டு குளோபலைசேஷன், இதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டாப்பிக்கும் நம்ம எடுத்து இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுகேஷன் எடுத்துக்கலாம். எடுகேஷனில் குளோபலைசேஷனால் நடந்த பாசிட்டிவ்ஸ் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு டெக்னாலஜி கிடைக்குது, ரிசோர்ஸஸ் கிடைக்குது. அப்போது கண்டிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா
ஐசிடி லேர்னிங் வாஸ் பாசிபிள். கரெக்டாக நம்ம ஸ்மார்ட் லேர்னிங் வாஸ் பாசிபிள். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் அப்ரோச்சே வந்து கரண்ட்லி ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ப்ராக்டிக்கல் லேர்னிங், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். இதுக்கு வந்து நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். கரெக்டாக. ஸோ ஐசிடி லேர்னிங், ப்ராக்டிக்கல் லேர்னிங். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து தேர் ஏபிள் டு கோ அப்ராட், ரைட்? ஸோ பெட்டர் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர், பெட்டர் எக்ஸ்போஷர் இருக்குது, ரைட்? ஸோ அப்ராடுக்கு போகிறாங்க, வேலை வாய்ப்புக்கு போகிறாங்க, பிஹெச்டி பண்ணுறதுக்கு போகிறாங்க. இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் வித் ரிகார்ட் டு எடுகேஷன். நெகட்டிவ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கெஸ்ட் சேலஞ்சே வந்து டிஜிட்டல் டிவைட். டிஜிட்டல் டிவைட்னா என்ன? சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா, ரைட், டிஜிட்டல் டிவைடோட மெயின் எய்மே வந்து சில மக்களுக்கு வந்து ஆக்சஸ் டு டெக்னாலஜி இருக்குது, சில மக்களுக்கு இல்லை. இந்தியாவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பெனட்ரேஷன் வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துக்கு இல்லை. சிம்பிள் ரீசன் பீங் ரொம்ப ஹில்லியான டெரைன்ஸ், ஜாகிரபிக்கலி ஐசோலேட்டட் பிளேசஸ்க்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வாஸ் டிஃபிகல்ட், ரைட்? ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து திஸ் கேன் பி அ லிட்டில் பிட் டிஃபிகல்ட். அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சம்டைம்ஸ் திஸ் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பென்சிவ் அண்ட் அஃபோர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். ஃபார் த சிம்பிள் ரீசன் பீங் COVID-19 டைமில் நிறைய பேருக்கு ஸ்கூல்ஸ், ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு கோ டு ஸ்கூல்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும். அப்போது இந்த டைமில் வந்து ரைட் ஆன்லைன் கிளாஸஸ் வச்சு தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் நடந்துச்சு. இப்போது ஒரே வீட்டில் யோசிச்சு பாருங்கள், 2 குழந்தைங்க இருக்குது, ஆனால் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் இருக்குன்னா how will the access be possible, ரைட்? ஸோ ஆக்சஸ் டு டெக்னாலஜி, அதோட எக்ஸ்பென்ஸு, அதே மாதிரி இருக்கிற டிஜிட்டல் டிவைட் ப்ராப்ளம், இது எல்லாமே were seen as some challenges with regard to education. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வித் ரிகார்ட் டு எக்கானமி. ஸோ எக்கானமி வச்சு பேசும்போது குளோபலைசேஷன் நடக்கும்போது, ரைட், இந்தியன் எக்கானமியில் நிறையா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்துச்சு, நிறையா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. அதே மாதிரி ரைட் எம்என்சிஸ் நிறையா உள்ளே வந்தாங்க, ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸாக இருக்கட்டும். இதனால் வந்து நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிது, பேசிக்லி ஜாப்ஸ் கிடச்சிது. இந்தியாவில் கூட வி ஸ்டார்டட் எஸ்சிசி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், லாஜிஸ்டிக் செக்டரை இம்ப்ரூவ் பண்ணோம், புது புது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தோம், ரைட், டு மேக் அண்ட் டு ரீப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். நெகட்டிவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடி வாங்குச்சு. கரெக்டாக. ஸோ ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் அடி வாங்குச்சு அண்ட் மெனி ட்ரெடிஷ்னல் குட்ஸ், கிராஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக அதோட நாலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பிகமிங் லெஸ் பிகாஸ் தி ட்ரெடிஷ்னல் குட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு காம்பீட் வித் மெஷின் குட்ஸ். ஸோ மெஷின் குட்ஸ் ஆர் மோர் எஃபிஷியன்ட், பட் ட்ரெடிஷ்னல் குட்ஸ்க்கு வந்து பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், எனர்ஜி எடுக்கும், எஃபர்ட் இருக்கும். ஸோ இது வந்து இஸ் ஒன் மேஜர் சேலஞ்ச், ரைட்? ஸோ ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸ் வந்து நல்லாவே அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறம் மெஷின்ஸ் வந்து நிறைய பேரோட வேலையை எடுத்ததுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெட்ஸ் டாக் அபவுட் உமன். ஸோ உமன் பற்றி பேசும்போது வித் ரிகார்ட் டு பாசிட்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உமனோட ரைட்ஸ் அண்ட் அவேர்னஸ் பற்றி நிறையா சென்சிடைசேஷன் இருக்குது அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ பிகமிங் அவேர். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸாக எடுத்துக்கோங்க, உமனோட கான்ட்ரிபியூஷன் டு லேபர் ஃபோர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேயா? அதே மாதிரி உமன் இன் ஸ்டெம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, உமன் இன் லீடர்ஷிப் ரோல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கலாம், ஜட்ஜஸ் இன் தி கோர்ட்டாக இருக்கலாம், இட் ஹேஸ் ஆல் இம்ப்ரூவ்ட். அதே மாதிரி பார்த்திங்கன்னா yes, with regard to decision making at homes, the position of women ஓட personal say with regard to marriage and having children, அது எல்லாமே somewhere it has got enhanced. Now if we talk about the negatives பற்றி பேசும்போது we need to understand, number 1, crimes and violence against women increase ஆயிருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய நியூ டெக்னாலஜி வருது, எஸ்பெஷலி வித் ரெகார்ட் டு மீனிங்லெஸ் என்டர்டெயின்மெண்ட், போனோகிராஃபி, இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறதுனால crimes against women have increased, the harassment has increased. கார்ப்பரேட் ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா there is something called as glass ceiling. இது வந்து என்னென்னா ஒரு இன்விசிபிள் பேரியர் which prevents a woman from reaching her full potential, right? ஸோ லீடர்ஷிப் ரோஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, a woman can reach up only to this position சொல்லுவாங்க. ஸோ நிறையா ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங் இருக்குது, ரைட்? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஃப் ஈவன் டாக் அபவுட் வேஜஸ், ரைட், வேஜ் கேப் இருக்குது between men and women, right? So all these are some challenges that they are facing.
அதே மாதிரி if we next talk about elderly people, ரைட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா இஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் ரீப்பிங் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட். டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட்னா என்ன? ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். இதே பாப்புலேஷன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேல் பிகம் ஓல்டு. ஸோ இந்தியா சர்வீஸ் செக்டாரில் நல்லா பண்ணுது. ஸோ we can invest in this, ரைட். ஸோ வாட் தே சேஸ் குளோபலைசேஷன்னால சில்வர் எக்கானமியில் இந்தியா நிறையா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இன் ஜென்ரல் வித் ரிகார்ட் டு எல்டர்லி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஹேஸ் இம்ப்ரூவ்ட், எல்டர்லி கேர், ரைட், ஜீடியாட்ரிக் சர்வீசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இவங்களுக்கு தேவைப்படுற டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட் லைக் ஹியரிங் எய்ட்ஸ், டிரான்ஸ்பிளான்ஸ், இது எல்லாமே ஹேஸ் பீன் மேட் ஈஸிலி அவைலபிள். நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோன்லினஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக தி அமௌண்ட் ஆஃப் டொமெஸ்டிக் வயலன்ஸ் தட் தீஸ் பீப்புள் ஆர் ஃபேஸிங் அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ தி நம்பர் ஆஃப் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் இதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ். நெக்ஸ்ட் இஃப் வி டாக் அபவுட் சில்ட்ரன் பற்றி பேசும்போது அகேன் பாசிட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரனோட ரைட்ஸ், சைல்ட் ரைட்ஸோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முன்னாடி இருந்த என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இப்போ இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோர் ஆக்சஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மோர் ஆக்சஸ் டு லேர்னிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ரைட், பேரண்ட்ஸ் ஆர் பிகமிங் மோர் அவேர். அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சில்ட்ரனுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஆன் தி நெகட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அகேன் crimes against children increase, loneliness increase ஆயிருக்கு, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸில் டிவோர்ஸஸ் அண்ட் டெசர்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது the child is also highly affected, ரைட். பியர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அண்ட் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் ஓட கன்சப்ஷனுமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. மீனிங்லெஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், கேம் அடிக்ஷன், especially suicides are increasing because of games like say blue whale challenge, momo challenge, இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக. ஸோ இது எல்லாமே இஸ் பிகமிங் அ ப்ராப்ளம் வித் regard to that of children. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வித் regard to environment. சிம்பிளாக சொல்லணுன்னா என்வாயன்மெண்ட் பாசிட்டிவ்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டோட அவேர்னஸ், ரைட், ரிசோர்ஸஸை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் இதோட அவேர்னஸ், ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரமோட் பண்ணணும், இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸோட ஓவர் யூஸ், அதே மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வித் regard to deforestation, climate change, pollution, இது எல்லாமே நெகட்டிவ்ஸ். ஃபைன். அதே மாதிரி இங்கே வந்து இஃப் வித் regard to கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கால் கலெக்டிவிஸ்ட் கல்ச்சர். அப்பா அம்மா குழந்தை லைக் கிராண்ட் சில்ட்ரன் இது எல்லாமே தே பிலீவ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தெம். பட் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவலிசம். அப்படின்னா பர்சனல் சாய்ஸ், பர்சனல் ஃப்ரீடம் ஹேஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஏஷியன் சொசைட்டியில் இருக்கிற கலெக்டிவிஸ்ட் கல்ச்சர் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் இண்டிவிஜுவலிஸ்டிக். ஸோ இது ஆகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சம் பீப்புள் சே வெஸ்டர்னைசேஷன் இஸ் கம்மிங் அப். வெஸ்டர்னைசேஷன்னா என்ன? பிளைண்ட்லி காப்பியிங் தி வெஸ்ட். வெஸ்டர்னைசேஷன் மாதிரி இன்னொரு டேர்ம் இருக்குது விச் இஸ் கால்ட் ஆஸ் மாடர்னைசேஷன். மாடர்னைசேஷன்னா என்ன? being modern in your thoughts and values. For example, Rajaram Mohan Roy, first modern man of India ன்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ வெஸ்டர்னைசேஷன்னா ஜஸ்ட் காப்பிங் த வெஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யுவர் ட்ரெஸ்ஸிங், ஃபுட் ஹேபிட்ஸ் எக்ஸெட்ரா. மாடர்னைசேஷனாக உங்கள் தாட்ஸ், உங்களோட திங்கிங்கில் வந்து நீங்கள் மாடர்னாக இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அ பர்சன் பிலீவிங் இன் ஈக்வாலிட்டி, அ பர்சன் பிலீவிங் இன் லிபர்ட்டி, இதுக்கு பேர் மாடர்னைசேஷன். கரெக்டாக. ஸோ இது எல்லாமே இஸ் வித் regard to கல்ச்சர். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கல்ச்சுரல் ஷாக் இன்க்ரீஸ் ஆகுது. மீனிங் our elder citizens are not able to accept the changes that we have, right? So cultural shock is increasing. This is a negative aspect. அதே மாதிரி கல்ச்சரோட லாஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ். நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ், சாக்லேட்ஸ் அதெல்லாம் அந்த காலத்தில் கடத்திட்டு இருந்துச்சு. பட் இப்போது அது எல்லாமே ஸ்லோவாக டிஸப்பியர் ஆகுது. ரைட். ஸோ இது எல்லாமே ஆர் சம் சேலஞ்சஸ் வித் regard to culture. நெக்ஸ்ட் வித் regard to ட்ரைப்ஸ். ஸோ யோசிச்சு பாருங்கள், ட்ரைப்ஸோட ரைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ட்ரைபல் கல்ச்சரோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி நிறையா கார்ப்பரேட் கம்பெனிஸ், ரைட், அவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸில் கூட ட்ரைப்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. சிமிலர்லி இஃப் யூ சி கம்பெனிஸ் லைக் அமேசான், ரைட், அவங்க வந்து ட்ரைப் குட்ஸே தனியாக மார்க்கெட் பண்ணுறாங்க. தே ஹேவ் சம்திங் கால் ட்ரைப்ஸ் இந்தியா. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நெகட்டிவ் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரைட், ட்ரைப்ஸோட கல்ச்சர் இஸ் கெட்டிங் லாஸ்ட், ட்ரைப்ஸோட லைவ்லிஹுட் இஸ் கெட்டிங் எஃபெக்டட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தி ப்ராப்ளம் ஆஃப் பயோபைரசி இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். ஸோ இது எல்லாமே ஆர் சம் இம்பேக்ட்ஸ், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆன் ட்ரைப்ஸ். ஸோ ஃபார்
குளோபலைசேஷன்னா என்ன, இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் குளோபலைசேஷன் அண்ட் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ், இதை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, we are going to look at some simple key terms. இது நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸை எழுதுனீங்கன்னா you will be able to enhance the quality of your answer. First is global village. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். Globalization conceives the world as a global village. Next, globalization. ஸோ ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே செட் ஆகணும்னா இந்தியன் இல்லை லோக்கல் ஃப்ளேவர்ஸ் கொண்டு வந்தால் தான் இட் வில் பி மோர் அக்செப்டபிள் டு இந்தியன் ஆடியன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா மெக்டானல்ட் இஸ் அ ஃபாஸ்ட் ஃபுட் கம்பெனி. பட் இதே மெக்டானல்ட் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியன் ஃப்ளேவர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் சம்திங் கால் மெக் ஆலு டிக்கி. இது வந்து எதுக்கு கொண்டு வராங்க, லோக்கல் ஃப்ளேவர்ஸாக கொண்டு வரும்போது தான் பீப்புள் வில் அக்செப்ட் மோர். இதுக்கு பேர் தான் குளோபலைசேஷன். ஹைப்பர் குளோபலைசேஷன்னா என்ன, பார்டர்ஸே கிடையாது, எவ்ரி திங் இஸ் அக்சசபிள் டு எவ்ரி ஒன். கல்ச்சுரல் ஹோமோஜனைசேஷன்னா என்ன, இந்தியாவோட பியூட்டியே டைவர்சிட்டி. இப்போ இந்த டைவர்சிட்டியே போயிடுச்சுன்னா ஹோமோஜனைசேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ். குளோபலைசேஷன் நடக்க நடக்க டைவர்சிட்டி கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அண்ட் பிகாஸ் எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் அக்செப்டிங் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். ஸோ இந்த கேஸில் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர்ஸ், ஒரிஜினல் கல்ச்சர்ஸ் இழக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால் கல்ச்சுரல் ஹோமோஜனைசேஷன். நெக்ஸ்ட் இஸ் டேட்டா கொலோனியலிசம். டெவலப் கண்ட்ரிஸ் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் டேட்டா கொலோனியலிசம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் காரிடார்ஸ். எந்த ரூட்ஸை வந்து லேபர் மைக்ரேஷன் யூஸ்வலாக நடக்குதோ அதுக்கு பேர் மைக்ரேஷன் காரிடார். நெக்ஸ்ட் இஸ் மெக்டொனால்டைசேஷன். ஸோ ரிட்ஸர்னு ஒரு சோஷியாலஜிஸ்ட் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குளோபலைசேஷன் ஒரு சொசைட்டியில் நடக்க நடக்க அந்த சொசைட்டி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை அடாப்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சொசைட்டிஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாறும், ப்ரெடிக்டபிளாக மாறும், ரைட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில செக்டர்ஸ் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக டாமினேட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் as மெக்டொனால்டைசேஷன். நெக்ஸ்ட் இஸ் வால்மட்டைசேஷன். யோசிச்சு பாருங்கள், முன்னாடி ஒரு இடத்துல வந்து நிறைய சின்ன சின்ன கடை, எல்லா டைப்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ரீட்டெயில் அவுட்லெட் வருது கால் வால்மார்ட். இதுக்கு பேர் தான் வால்மட்டைசேஷன். நெக்ஸ்ட் இஸ் கிளாஸ் செல்லிங். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தி இன்விசிபிள் பேரியர் விச் ப்ரிவென்ட்ஸ் உமன் ஃப்ரம் ரீச்சிங் தேர் ஃபுல் பொட்டென்ஷியல், ரைட். ஸோ இந்த கீ டேர்ம்ஸ் வந்து உங்கள் ஆன்சர்ஸோட குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, let us take a look at the question for today again. Discuss the positive and negative effects of globalization on women in India. இது வந்து you will be writing as a 10-mark question. So simple instructions, PDF formatல உங்கள் ஆன்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். And please share your answers before 9 AM. ரைட். ஸோ இன் திஸ் கான்டெக்ட் நம்ம இந்த டாப்பிக்கை ரொம்ப எஃபெக்டிவாக கவர் பண்ணிட்டோம். இந்த நாலேஜ் வச்சு ப்ளீஸ் ட்ரை ரைட்டிங் அன் ஆன்சர். ஐ ஹோப் த டிஸ்கஷன் வாஸ் யூஸ்ஃபுல். ஆல் த வெரி பெஸ்ட்.